ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஆர் டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு கஞ்சி. ஸோ அதுக்கு நான் கம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கிளாஸ் கம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, நிறைய தூசி இருக்கும். ஸோ 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பவுடராக அரைக்க வேண்டாம், நல்லா அந்த கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கம்போட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், இது நிறைய கால்சியம் இருக்குது, அயர்ன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும், உங்களோட போனை ஸ்ட்ரென்தன் பண்ணும், நல்ல ஸ்டாமினா கொடுக்கும், உங்களோட டைஜஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது உங்களோட டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் விட்டமின் B3 இருக்குது. அண்ட் தென் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு, ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியன் நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சு தெரியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கம்பு மாவு, அந்த கம்பை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கப் மெஷர்மெண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இது 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். அண்ட் தென் 1/2 கப் மறுபடியும் ஒரு 1/2 கப் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கம்புக்கு நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு பாருங்கள். இது நல்லா போட்டு அந்த ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். இது மாவாக அரைக்கல, ஒன்றும் பாதியமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் சாதமாக சாப்பிட போகிறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து இது கொஞ்சம் கஞ்சியாக வாட்டரியாக இருக்கிற மாதிரி செய்ய போகிறேன். அதனால நான் வந்து 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி வேக வச்சிங்கன்னா நல்லா கம்பு நல்லா வெந்துடும். ஒரு 2-3 விசில்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கஞ்சி ரெடி ஆகிடும். நம்ம எல்லாமே தாளிப்புக்கெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது அப்படியே ஒரு 2-3 விசில்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா ஹெல்த்தியான கம்பு கஞ்சி ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இதை மூடி போட்டு மூடி வச்சுக்க போகிறேன். மூடி வச்சு 2-3 விசில்ஸ் விட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு, கம்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் அது சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி கஞ்சியாக குடிக்கிறதுக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், காரசாரமான துவையல். இது கூடவே நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா கொள்ளு துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொள்ளு துவையல் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் ரெசிபி தெரிஞ்சுக்கலாம். ஸோ சூப்பரான ஹெல்தியான கம்பு கஞ்சி வித் கொள்ளு துவையலோட ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்தி ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.